கார்த்திகேயன் சேனல் பார்க்குறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த சஷ்டி முதல் நாள் காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த சஷ்டி விரதம் கண்டிப்பாக எல்லா ஜனங்களும் கண்டிப்பாக கடைப்பிடிங்க. வாழ்க்கையில் எந்த துன்பத்துக்கு ஆளானாலும் அந்த துன்பத்திலேருந்து நம்மளுக்கு இந்த 7 நாள் விரதத்தில் நிச்சயம் நம்மளுக்கு நம்ம நினச்சது கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் நம்ம அப்பன் முருகப்பெருமான். இது வாழ்க்கையில் நான் நிறையா அனுபவிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும். அதனால் நிறைய பேருக்கு தெரியும் இந்த சஷ்டி விரதம். கண்டிப்பாக அவங்கவுங்க வீட்டில் கோயிலுக்கு போக முடியலன்னு கூட வீட்டிலே காப்பு கட்டிட்டு 7 நாள் விரதத்தொடுங்க. கடைசி 6 நாள் ஃபுல் டே விரதம் இருங்க. இது நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த விரதம் முருகப்பெருமான் நம்மளுக்காக கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷன். இந்த விரதம் கந்தசஷ்டி விரதம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை. நான் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சுருக்கிறேன். இப்போவும் நிறையா ஒரு நல்ல நல்ல பலன்கள் அனுபவிச்சுட்ருக்கிறேன். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் வேலும் மயிலும் நம்மளுக்கு துணையாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நம்மளுக்கு அவர் எப்பவுமே துணையாக இருப்பார். சொல்கிறக்கு ஒரு அளவே இல்லை. நான் பாருங்கள் இன்னைக்கு காலையிலலாம் சஷ்டி கோலம் போட்டாச்சு. இந்த பன்னீர் மலரால் முருகருக்கு அர்ச்சனை பண்ணால் ரொம்ப ஒரு பிரிய. பன்னீர்னால் அவருக்கு ரொம்ப இஷ்டம். அது நாட்டு பன்னீர் பூ, ரோஜா பூவுது. இந்த வெள்ளி டம்ளர் பாருங்கள், அவருக்கு பன்னீர் ஒரு டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு மாதுளம் பழம் வச்சுருக்கேன். என்ற அப்பன் முருகன் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன். வெத்தலை மாலை போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா வெத்தலை வெற்றி கைக்கூடி வரும். அதனால் தெரியாதவங்க வெற்றியில் மாலை போடுங்க. நிச்சயம் நம்ம என்ன நினைக்கிறோமோ வாழ்க்கையில் எல்லா நலனுமே அடைவோம். எனக்கு வீட்டிலே வெத்தலை கொடி இருக்கிறதுனால வீட்டிலே வெத்தலை கொடி மாலை கோர்த்து போட்டுட்டேன். இந்த வெத்தலை நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அது கைகூடி வரும். முருகப்பெருமானுக்கு இந்த மாலை போட்டோம்னா ஓடி வருவாயப்பா உடைய அள்ளி அனைத்திடவே ஆசை இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் நம்ம அப்பன் முருகப்பெருமானே. நிறைய பக்தர் கூட்டம், நாளுக்கு நாள் நிறைய முருகனுக்கு பக்தர் கூட்டம் ஆகுது. ஏன்னா அவர் மங்கை கரிசம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, 2 கையில் கொடுக்குறவரோ 4 கையில் கொடுக்குறவரோ 12 கையில் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர் வள்ளல்னா பக்கத்தில் இருக்கிற வள்ளி தாயார் கொடுங்கன்னு சொல்லி ஜனங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வள்ளி தாய். அதுக்கு மேலே முருகப்பெருமானுக்கு மேலே நம்பிக்கையாக நீங்கள் அவர் கும்பிட்டு பாருங்கள், நிச்சயம் கைக்கூடி வரும்.